ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மை ஆல்பம் கலெக்ஷன் இன்னொரு எபிசோட். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த மை ஆல்பம் கலெக்ஷன் செக்மெண்ட்டில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் பிடிக்கும். ஸோ அப்படி நீங்கள் உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி 96 படத்தோடைய ஆல்பம் பற்றி நான் பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோடைய கண்டினியூஷன் பார்ட் 2 தான் இந்த வீடியோ. ஸோ 96 படத்தோடைய பாட்டுங்க எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் 96 படமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம். ஸோ அதோடைய ஆல்பம் பற்றி நம்ம பார்ட் 1 அந்த வீடியோவில் நிறையா பேசியிருக்கோம். அதாவது அந்த படத்தில் எத்தனை ட்ராக்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம எல்லாமே அதில் பேசியிருக்கோம். அந்த படத்தோடைய ஆல்பமில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல்கள் எது அப்படின்ட்டு எல்லாமே நம்ம அந்த வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கும். ஸோ அதோடைய கண்டினியூஷன்னா இன்றைக்கி நம்ம பார்ட் 2ல் இன்றைக்கி எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ 2018 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த இயரோடைய சார்ட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரேடியோ மிர்ச்சி டாப் 100 அந்த ஒரு இதில் காதலே காதலே அந்த பாட்டு ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. அண்ட் த லைஃப் ஆஃப் ராம் அந்த பாட்டு 9th பொசிஷனில் இருக்குது. அந்தடி அப்படின்ற பாட்டு 13வது பொசிஷனில் இருக்குது. ஸோ இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா டாப் 100 அப்படின்னு வரும்போது எத்தனையோ படங்களுடைய பாட்டுங்க இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் பீட் பண்ணி ஃபஸ்ட்டு பொசிஷனில் வருதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ 2018 அந்த டைமில் ரேடியோ மிர்ச்சி அவங்களுடைய ஒரு இதில் காதலே காதலே அந்த பாட்டு ஃபஸ்ட் பொசிஷனில் வந்திருக்கு. அண்ட் த லைஃப் ஆஃப் ராம் 9th பொசிஷன் அண்டு அந்தடி 13th பொசிஷன். ஸோ இது ரொம்ப சூப்பரான ஒரு பெரிய விஷயம்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் இந்த படத்துக்கும் இந்த படத்துடைய பாடலுக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வரவேற்பை கொடுத்துருந்தாங்க அந்த டைமில். நவ் ஆல்சோ பீப்புள்ஸ் ஆர் லைக்கிங் டு லிசன் திஸ் சாங்ஸ் பிகாஸ் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சாங் கம்போசிஷன் அந்த சாங்ஸை மேக் பண்ண விதம்ன்றது அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தார் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்தா. நெக்ஸ்ட் ஃபிலிம் கம்பேனியன் டாப் 10 அந்த பொசிஷனில் அந்தடி 2nd பொசிஷனில் இருக்குது. த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு இதில் காதலே காதலே 5th பொசிஷனில் இருக்குது. மூவி க்ரவ் டாப் 20 அந்த ஒரு விஷயத்தில் காதலே காதலே 1st பொசிஷன்லேயும் த லைஃப் ஆஃப் ராம் 6th பொசிஷன்லேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு 7 பெஸ்ட் ஆஃப் 2018 டாப் 50 அந்த கேட்டகரியில் த லைஃப் ஆஃப் ராம் 2nd பொசிஷன்லேயும் அந்தடி 7th பொசிஷன்லேயும் தாபங்களே 13th பொசிஷன்லேயும் இரவுகள் தீவாய் அந்த பாட்டு 29th பொசிஷன்லேயும் இருந்திருக்கு. ஸோ எனக்கு இந்த படத்தில் பிடிச்சது எல்லா பாட்டுமே. ஸோ அப்படி எல்லா பாட்டுமே இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தில் இருக்குதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போவுமே சரி இப்போவுமே சரி. அண்டு இந்த படத்துக்கு இந்த படத்தோடைய பாடலுக்கு வந்த அவார்ட்ஸ் என்னென்னட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆனந்த விகடன் சினிமா அவார்ட்ஸ். ஸோ அந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் ஃபீமேல் என்ற கேட்டகரியில் சின்மை அவங்க அவார்ட் வின் பண்ணியிருப்பாங்க.
அதே மாதிரி பெஸ்ட் லிரிசிஸ்ட் அப்படின்ற கேட்டகரியில் கார்த்திக் அவர் வந்து அவார்டு வின் பண்ணியிருப்பார். பிஹைண்ட் வுட்ஸ் கோல்டு மெடல் அப்படின்ற ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அந்த கேட்டகரியில் கோவிந்த் வசந்தா அவார்டு வின் பண்ணியிருப்பார். வாய்ஸ் ஆஃப் த இயர் ஃபீமேல் அப்படின்ற கேட்டகரியில் சின்மை அவங்க வந்து அவார்டு வின் பண்ணியிருப்பாங்க. ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் சவுத் அப்படின்ற அவார்ட் ஃபங்க்ஷனில் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் தமிழ் அப்படின்ற கேட்டகரியில் கோவிந்த் வசந்தா அவர் வந்து அவார்டு வின் பண்ணியிருப்பார். பெஸ்ட் லிரிசிஸ்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் கார்த்திக் அவர் வந்து அவார்டு வின் பண்ணியிருப்பார். பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் தமிழ் அப்படின்ற கேட்டகரியில் சின்மை அவங்க வந்து அவார்டு வின் பண்ணியிருப்பாங்க. நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனில் பெஸ்ட்டு லிரிசிஸ்ட் அப்படின்ற கேட்டகரியில் கார்த்திக் அவர் வந்து அவார்டு வின் பண்ணியிருப்பார். அதே மாதிரி பெஸ்ட்டு பிளேபேக் சிங்கர் அப்படின்ற கேட்டகரியில் சின்மை அவங்க வந்து அவார்டு வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த பாட்டுக்கு வந்த அவார்டுகள். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் நினைக்கிறேன். இதை தாண்டி வேறு ஏதாச்சும் இருக்கான்னுட்டு தெரில. அப்படி ஏதாச்சும் இருந்தால் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்திக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு பிரதீப் குமார் அவருக்கு வந்து பெருசாக அவார்டு வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ வந்த இதில் வந்து அவர் பேர் வந்து நாமினேஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ வின் பண்ண மாதிரி ஒரு அவார்டும் இங்கே இல்லை. ஸோ என்கிட்ட இருக்க லிஸ்ட் படி. ஸோ இதை தாண்டி வேறு ஏதாச்சும் லிஸ்ட் இருக்கா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆல்பம்காக பிரதீப் வந்து ஏதாச்சும் அவார்டு வாங்கியிருந்தாரா இல்லையான்னுட்டு தெரிஞ்சவங்க இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சின்மை அவங்க வந்து இந்த படத்தோடைய ஆல்பம்காக நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இந்த ஆல்பமில் அவங்க பாடின எல்லா பாட்டுமே அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான எமோஷனலாக ஃபீலிங்காக பாடியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண கோவிந்த் வசந்தா அவருமே வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருந்தார். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அண்ட் கார்த்திக் அவருமே வந்து பெஸ்ட் லிரிசிஸ்ட்ன்ற கேட்டகரியில் நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு. அதுவுமே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயந்தான். ஸோ இதுதான் இந்த படத்தில் வர டாப் பொசிஷன்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த படத்தோடைய பாடல்கள் பற்றி நான் பார்ட் 1 வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த படத்தோடைய பாடல்கள் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோ, நான் பார்த்து செக் பண்ணுறேன். ஸோ அவள் தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலில். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் 96 படத்தோடைய ஆல்பம் பார்ட் 2 வீடியோ பற்றி பார்த்தோம். அதே மாதிரி அடுத்த வாரம் வர மை ஆல்பம் கலெக்ஷன் செக்மெண்ட்டில் எந்த படத்தோடைய ஆல்பம் பற்றி பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா, சஜஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து செக் பண்ணி உங்களுக்கு ஆல்பம் வீடியோ வந்து போடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்ம சேனலோடைய ப்ளேலிஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.